யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திற்கு நாம் போவோம். 13ஆம் அதிகாரத்திலிருந்து நிறைய போதனைகள் பொறுமையாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இது நம்முடைய வாழ்க்கை முறை. இன்னும் சொல்லப்போனால் இந்த யோவான் எழுதின இந்த புஸ்தகத்தோடு நாம் பயணம் செய்வோம், நடப்போம் என்று சொல்லலாம். யோவான் எழுதின இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஒரு சில மணி நேரங்கள் தன்னுடைய 11 அப்போஸ்தலரோடு பேசின வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. அவர்கள் இயேசுவுக்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடியது, அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை தொடர்ந்து இயேசுவுக்கு பிறகு நாமும் செய்யக்கூடிய விஷயங்கள். இதை தான் அங்கே பேசி கொண்டு வருகிறார். எனவே நாம் கொஞ்சம் பொறுமையாக போகிறோம். அந்த யோவான் சுவிசேஷத்தோடு நாமும் நடந்து போவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். 13ஆம் அதிகாரத்தில் கால்களை கழுவினார். நாம் ஒரு கேள்வி வச்சோம், ஏன் காலை கழுவினார் என்பது. அவர் கழுவினது முக்கியமல்ல, அதன் மூலமாய் ஒரு மிகப்பெரிய ஒரு போதனை கொடுத்தார். அந்த போதனை எப்படி கொடுத்தார்? செயல் வடிவில் ஒரு போதனை கொடுத்தார். அவர் செஞ்சு காமிச்சு ஒரு போதனை கொடுத்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்பதுதான் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது. நம்முடையதென்று சொல்லிக் கொள்வதற்கு அல்லது என்னுடையதென்று சொல்லிக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இந்த நிமிஷத்தில் இருக்கிற நாம் அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது, அல்லது உலகத்தில் என்ன நடக்கும் என்றும் தெரியாது. அதாவது என்னுடையது நம்முடையது என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை, எல்லாம் அவருடையது, அவ்வளவுதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வோம் என்றால் நமக்கு தாழ்மை தானாகவே வரும், பொறுமை தானாகவே வரும். அடுத்தவர்களை காயப்படுத்த மாட்டோம், அடுத்தவர்களை நேசிப்போம், அடுத்தவர்களை உயர்த்தி காண்பிப்போம், மதிக்க தெரியும். நமக்கு பெரியவர்களை மாத்திரமல்ல, சிறியவர்களை மதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள். அவர் வாழ்ந்து காட்டினார். இயேசு கிறிஸ்து என்ன போதித்தாரோ வாழ்ந்து காட்டினார். எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதை நமக்கு போதித்தார். எனவே அவரை தொடர்ந்து சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், நாமும் சீஷர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். எனவே இந்த சுவிசேஷத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செல்ல வேண்டும். 14ஆம் அதிகாரம் 1லேருந்து 10 வசனங்கள் நாம் போன வாரம் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான வசனங்கள் அது. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று ஆரம்பிக்கிறார். ஏன் சொல்லுகிறார் என்றால், முந்தின அதிகாரத்தில் நான் போகிறேன், நான் உங்கள் கூட இருக்க போகிறதில்ல, நீங்கள் என்னை தனியே விட்டுருவீங்க, நான் மற்றவர்களால் கொலை செய்யப்பட போகிறேன், பேதுருப்பா சொல்ல நீ மறுதலிக்க போகிற, உங்களில் ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான். இதெல்லாம் ஒரு பெரிய குழப்பம், ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, ஒரு மன வேதனையில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்ட்டு. நாம் இந்த வசனத்தை தனியாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, எங்கேருந்து பேசிக்கிட்டு வர்றார் என்பதுதான். அப்போ அங்கே பேசினவர்கள் யார்? இயேசுவும் 11 அப்போஸ்தலர் மாத்திரம்தான் இருக்காங்க. அவங்ககிட்ட தான் பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நான் உங்கள் கூட தான் இருப்பேன். இப்போ இருக்க மாட்டேன், ஆனால் உங்கள் கூட தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தார். சொல்லிவிட்டு நான் போகிறது உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் வந்து உங்களை கூட்டி கொண்டு போவேன், ஆனால் இப்பொழுது நீங்கள் வரக்கூடாது, இப்பொழுது நான் இருந்த இடத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? நிரப்பணும், செய்யணும். அதுக்கு உங்கள் நாட்கள் இருக்குது, ஒரு சில வருஷங்கள் இருக்குது. பிறகு நான் போகிற இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? வரலாம். இப்பொழுது வர வேண்டாம், ஆனால் நான் உங்களுக்கு போகிறது, நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ யாருக்கெல்லாம் ஆயத்தம் பண்ண போகிறார்கள்? அது ராஜ்யத்துக்குரியது. ராஜ்யத்தில் இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிறவனுக்கும் தேவனுடைய ஸ்தலம் ஆயத்தமாக இருக்கிறது. அதில் நம்ம கணக்கு போடவே முடியாது. 1,44,000 தான் மேலே போவாங்க அப்படின்லாம் இல்லை. அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறவன் எவனாக இருந்தாலும் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனுக்குள்ளே இணைக்கப்படுவான். அதற்கு எண்ணிக்கையே கிடையாது, எண்ணிக்கை கிடையாது. தேவனுடைய திட்டமே என்ன? கணவனும் மனைவியமாய் உருவாக்கி பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நிரப்புகிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ்வார்கள் என்றால் அவரோடு இணைக்கப்பட்டவர்கள். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்றால் தேவனோடு பூமியிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கோம். நாம் கண்களை மூடினாலும் அவரோடு கூட எப்பொழுதும் இருப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னார்.
ஆண்டவரே எங்களுக்கு வழி தெரியாது, எப்படி போகிறேன்? அவர் சொல்கிறார், நான் தான் வழி, என்னை இல்லாமல் ஒருவனும் வர முடியாது, நான் தான் ஆதாரம்னு சொல்லிட்டார். அவரை இல்லாமல் வழி இந்த பூலோகத்தில் எதுவும் இல்லை. பல மதங்கள் இருக்கலாம், பல மார்க்கங்கள் சொல்லிக்கொள்ள இருக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அல்லது கடவுளோடு இணைக்கப்படுவதற்கும் ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இயேசு அல்லாமல் வழி கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம்னு சொல்லிட்டார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. திரும்ப கேட்குறாங்க, பிதாவை எனக்கு காண்பியும். பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். பிரிக்க முடியாத நபர்கள். பெரிகுரேசிஸ் என்கிற வார்த்தை அடிக்கடிக்கு நாம் சொல்லப்படுகிறது. பிரிக்க முடியாத நபர்கள். பிதா எங்கே, குமாரன் அங்கே இருக்கா, குமாரன் எங்கே, பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கா, பரிசுத்த ஆவியானவர் எங்கே, பிதா அங்கே இருக்கிறார். பிரிக்க முடியாத நபர்கள். அவர் பெரியவர், இவர் சின்னவர், அவர் சின்னவர் என்றது அல்ல. ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது, அதை குழம்பி போயிடுவோம். ஆராய்ச்சி பண்ணுறது முடியாது, அதை விளக்கவும் முடியாது. பிரிக்க முடியாத நபர்கள் 3 ஆள் தத்துவத்தில் இருக்கிறார்கள். எனவே இயேசு அழகாக சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னுடைய செயல்கள் அத்தனையும் பிதாவின் செயல்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் செய்கிற செயல்கள் எல்லாம் பிதாவின் செயல்கள். அவருடைய கேள்வியெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சுல, என்ன மனநிலையில் இருந்தாங்கன்ட்டு. தோமா ஒரு கேள்வி கேட்குறாரு, பிலிப்பு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது. குழம்பி போனவர்களுக்கு என்ன கேள்விகள் வரும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கடவுள் நமக்காக வந்தார், நமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு அவர் செய்ததினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கோம். பாருங்கள், இதுதான் அவர் செய்த அனைத்து செயல்களும். இது எல்லாம் பிதாவுடைய செயல்கள். பிதாவுடைய செயல்களை அவர் பரிபூர்ணமாய் நமக்காக செய்து முடித்தார். அல்லேலூயா. அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அதனால் தொடர்ந்து அதான் சொல்லிக்கிட்டு வரார். 11ஆம் வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது நம்புங்கள், நான் செய்த கிரியைகள் நிமித்தமாவது நீங்கள் நம்புங்கள் என்று. 12லேருந்து 15 வசனங்களை வாசிங்க. இந்த வசனம் அதிகமாகவே தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம் இது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், வாக்குத்தத்தம் இல்லை இது, வாக்குத்தத்தமா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நிறைய இடங்களில் வாக்குத்தத்தம், வருஷத்தின் வாக்குத்தத்தமாக கூட அதை கொடுப்பாங்க. எந்த ஒரு வசனத்தையும் தனித்து எடுக்கக்கூடாது. வசனமாக பிரிக்கப்பட்டது 15 16ஆம் நூற்றாண்டுகளில் தான் வசனமாய் பிரிக்கப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் அதிகாரமாய் பிரிக்கப்பட்டது. இந்த வசனத்தையும் அதிகாரத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வாசிங்க, அப்போ புரியும் நமக்கு. ஒரு வார்த்தை இடையிலிருந்து நாம் எடுத்தோம் என்றால் அதோடைய பொருளே மாறிடும். அப்போ எங்கேருந்து வாசிக்கணும்? 13ஆம் அதிகாரத்திலேருந்து என்ன பேசிட்டு வர்றாருன்றதை நம்ம வாசிக்கணும். தொடர் நிகழ்ச்சியாக பேசிக்கிட்டு வர்றார், தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றார். என்ன சொல்லிக்கிட்டு வர்றார்? தன்னை பற்றி பேசிக்கிட்டு வர்றார், தன்னுடைய கிரியைகளை பற்றி பேசிக்கிட்டு வர்றாரு. இப்போ இவர் போகிறார். இவருடைய நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்தில் அவரை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் கொலை செய்யப்பட போகிறார். இப்போது பேசிக்கிட்டு வர்றது இல்லைன்னா அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகளை பற்றி பேசிக்கிட்டு வர்றார். நான் செய்த கிரியைகளை பாருங்கள் அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாரு? எனக்கு அடுத்தது இந்த 11 அப்போஸ்தலர்கள், 11 அப்போஸ்தலர் மூலமாக 11,000 சீஷர்களாய் மாறணும், 11 லட்சமாய் மாறணும், அது 11 கோடியாய் மாறணும். இப்படி தான் போய்கிட்டு இருக்கணும், விரிவாகணும். அப்போது இவர்கள்கிட்ட சொல்லுது என்னென்னா, தனிப்பட்ட விதத்திலே 11 அப்போஸ்தலரிடத்திலே இயேசு கிறிஸ்து நின்று பேசும்பொழுது, இந்த வார்த்தைகளை பேசும்பொழுது என்ன பேசுகிறார் என்பது நமக்கு தெளிவாய் நமக்கு புரியணும். எதை பற்றி பேசுகிறார்? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் நான் போகிறேன். இப்போ இருக்க போகிறது யாரு? நீங்கள் தான் இருக்க போறீங்க. என்ன செய்யணும்? நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்கள் என்றால் நான் செய்த இத்தனை கிரியைகளையும் செய்வீர்கள். என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து? 3 ஆண்டு கால வாழ்க்கையை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 12ஆம் அதிகாரம் முன்வரில் எழுதியிருக்கார். என்னெல்லாம் செய்தார்னு எழுதியிருக்கிறார். அவர் போதித்தார், அவர் பிரசங்கம் பண்ணினார், போதகமும் பண்ணினார், பிரசங்கமும் பண்ணினார். திரள் கூட்டத்திற்கு பிரசங்கம் பண்ணினார், சில நேரம் திரள் கூட்டத்துக்கு போதிக்கவும் செய்தார். அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, ரெண்டுமே இருந்தது. அற்புதங்கள் அடையாளங்கள் எதற்காக நடக்கப்பட்டது? அவர் ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு.
தன்னை ஆண்டவர் என்று நிரூபிக்கும்படிக்கு, விளங்கப்படுத்தும்படிக்கு தான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. சீஷர்களுக்கே அதில் சந்தேகம்தான். இயேசு கிறிஸ்து ஒரு முறை கடல் மேல் நடந்து வரார். பேதுரு என்ன கேட்குறாரு? படகுல இருக்க பேதுரு என்ன கேட்குறாரு? சொல்லுங்க. நீரே நீரே ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீரே ஆனால் தமிழ்ல இருக்கு, அப்படிதான். நீரே ஆனால், நீரே ஆனால் நான் நடந்து வரட்டுமா? நீர் கடவுள் தானே, நீர் கடவுளே ஆனால் என்னைய நடக்க பண்ண முடியுமா? முடியும். ஏன் பேதுரு நடந்தாரு? பேதுரு நடந்து காரணம் என்ன? அவர் ஆண்டவர், அவர் நடக்கிறார். அவர் கடலின் மேல நடக்க முடியும், காற்றையும் கடலை அதட்ட முடியும், மழையும் காற்றும் இல்லாமல் பள்ளங்களை தண்ணீரால் நிரப்ப முடியும், வெறும் தண்ணீரை ருசியுள்ள திராட்சை ரசமாக மாற்ற முடியும். என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும். அவர் ஆண்டவர். அவர் அப்போ என்ன நடக்கிறது? அற்புத அடையாளங்கள் யாரை ஐடென்டிஃபை பண்ணுகிற, யாரை அடையாளப்படுத்துகிறது என்றால் இயேசு. அவர் ஆண்டவர் என்பதை அடையாளப்படுத்துகிறது. இப்போ இங்கே ஒரு அற்புத அடையாளம் நடந்தால் யாரை அடையாளப்படுத்துகிறது? அவர் ஆண்டவர் என்பதை அடையாளப்படுத்துகிறது. பேதுரும் யோவானும் போகும்பொழுது லூக் அழகாக பதிவு பண்ணி வைத்திருக்கார். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து முதல் சப்பானியாய் இருந்தார் பாருங்க. தேவாலயத்திற்கு முன்பதாக அந்த அலங்கார மண்டபம் இருக்கு பாருங்க, அங்கே உட்கார வைக்கிறாங்க பிச்சை எடுக்கும்படிக்கு. எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்குறான், இவங்கிட்டையும் கேட்குறான் ஏதாவது கிடைக்குமான்ட்டு. பேதுரும் யோவானும் போகிறாங்க. எங்களிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறோம். இங்கே சொன்னார்ல இயேசு கிறிஸ்து, ஒருவன் என்னை விசுவாசித்தால் எவனாக இருக்கட்டும். அன்னைக்கு 11 அப்போஸ்தலர் மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற நம்மையும் சேர்த்து தான் சொல்லுகிறார். அவரை விசுவாசிகள் அவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒன்று. அவரை விசுவாசிக்கிறவர்கள், நாம் எல்லாரும் அவரை விசுவாசி இருக்கோம்ல, அவருடைய செயல்களை செய்ய வேண்டும், அவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ என்ன நடக்கிறது அங்கே? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் போகிறாங்க, பார்க்குறாங்க, இவங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமா? இவங்க சொல்கிறாங்க எங்களிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தரும். யாருக்கா உள்ள? இயேசு இருக்கிறார், அவருடைய செயல்கள் இருக்கிறது, அவரோடு கூட இருந்து அவள் சொன்ன வார்த்தை அவளுக்கு கூட இருக்கிறது. சப்பானியாய் தாயின் வயிற்றிலே இருந்து சப்பானியாய் பிறந்தவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவனுடைய எலும்பு குறுகி இருக்கும், தசைகள் இருந்திருக்கா, நரம்புகள் அங்கே சரியா வேலை செய்யலை. இம்மிடியேட்டா உடனடியாக சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. தூக்கி விட்டாங்க, அவன் எழுந்துட்டான். என்னதற்காக அந்த அற்புதம் நடந்தது? இயேசுவை நம்ப வேண்டும், அவர்கள் இயேசுவென்று அறிய வேண்டும். உங்களால் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் உயிர்த்தெழுந்தார், அவருடைய நாமத்தினாலே தான் நடந்தது. நாங்கள் ஒன்றும் செய்யலை. கையை கழுவிக்கிட்டாங்க, தங்களை கையை கழுவிட்டாங்க. எங்களால் ஆனதா? எங்களால் எதுவும் ஆகவில்லை. இயேசுவினால் இது நடந்தது. இயேசு கிறிஸ்து இதை செய்திருக்கிறார். அந்த அற்புதம் நடந்தது காரணம் என்ன? அவர் ஆண்டவர், அவரை மகிமைப்படுத்தினார்கள். திரள் ஜனங்கள் கூடி வருகிறார்கள், தேவாலயத்தில் சூழ்ந்து கொள்கிறார்கள், பகிரங்கமாய் சொன்னார்கள், எங்களால் ஒன்றும் செய்யலை, எங்க கூட ஒருத்தர் இருக்கார், அவர் செய்தார், அவர் உங்களுக்கும் செய்வார், அவரை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர் செய்த கிரியைகளை, அவர் செய்ததை செய்ய முடியும், இதை விட அதிகமாக செய்ய முடியும். என்ன அவருடைய கிரியைகள்? ராஜ்யத்தின் நிமித்தமாக அவர் செய்த கிரியைகள். முதலாவது அவர் பண்ண பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அதுதான் அவருடைய நோக்கமே, அவருடைய திட்டமே தான். நாம் அவருடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அவரை நாம் விசுவாசிப்போம் என்றால் இந்த கிரியைகளை செய்ய வேண்டும், ராஜ்யத்துடைய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். இதை தான் அங்கே சொல்றாரு. மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்து போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வான். 3.5 ஆண்டுகள் அவர் செய்ததல்ல, நாம் 30 ஆண்டுகளை வாழலாம், அல்லது 60 ஆண்டுகள் வாழலாம். எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறோம் என்பதில்லை, அவருடைய செயல்களை செய்கிறோமா அல்லது நம்முடைய சிந்தையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நமக்கு அந்த கேள்வி வரணும். தேவனுடைய கிரியைகளை செய்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை செய்கிறோமா? அவருடைய சிந்தை நமக்குள்ளே இருக்கிறதா? அவருடைய நோக்கம் நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுக்குள்ள இருக்கிறோமா? இல்லை என்றால் நமக்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? எவ்வளவு காலம் தான் நமக்காக நாம் ஓடிக்கொண்டு இருப்போம்?
கொஞ்சம் மாற்றுவோம், நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வோம், நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்வோம், தீர்மானம் எடுப்போம். ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்க வேண்டியதுதான். வருஷத்துக்கு ஒரு முறை தீர்மானம் இல்லை, ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுங்க. காலையில் எழுந்தோடனே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு காய்களை நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் வாஞ்சிங்க, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணால் சுகமாகணும்னு நம்புங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை பெருகும், கடவுளோடு இன்னும் நெருக்கமாக இருக்கணும்னு வரும். ஒருத்தர் சுகமாகிட்ட சொல்ல இல்லை, நீ சுகமாகுன்றது என்னால் இல்லை, இயேசுவால் சுகமான, இயேசுவை நீ நம்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லை. அந்த அற்புதம் அவனை இயேசு பக்கம் வழி நடத்த இல்லை. அதற்கு தான் அற்புதங்கள், அடையாளங்கள். உங்களால் செய்ய முடியாதுன்றதால இல்லை, செய்ய முடியும். ஆனால் நீங்கள் அந்த தீர்மானத்தோடு வாழ்கிறீர்களா என்பது முக்கியம். அவர் சொல்லிட்டார், என்னை விசுவாசிக்கிறவன் செய்வான்ட்டார். அது அப்போஸ்தலர் மாத்திரமல்ல, பிறகு வந்த சீஷர்கள் மாத்திரமல்ல. இந்த பந்தி விசாரிப்புக்காக 7 பேர் நியமித்தாங்க பாருங்க, அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு. பிலிப்புன்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவருடைய மகள்கள்லாம் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள், அவருடைய ஊழியெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அவர் தான் ஆவியானவர் கொண்டு போகிறாரு. இந்த காந்தாகேக்கு மந்திரியாக இருக்கிறவனுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி அவர் தான் கொண்டு போனார். திரும்ப சொல்லி முடித்தவொடனே வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. செய்ய முடியும், நம்முடைய தீர்மானம் தான் முக்கியம். நாம் எந்த அளவுக்கு தீர்மானம் எடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். உங்களாலும் அற்புதங்களை செய்ய முடியும், உங்களாலும் மிகப்பெரிய அற்புதமாகிய ரட்சிப்பை மற்ற ஜனங்களுக்கு கொடுக்க முடியும், நீங்களும் ரட்சகர்களாய் மாற முடியும். எது வரைக்கும் நாம் இப்படி போயிட்டு இருக்கிறது? அல்லேலூயா. ஒரு நோக்கம் இருக்குது ரட்சிக்கப்பட்டதற்கு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறீர்களா? அதனால ஒவ்வொரு நாளும் தீர்மானம், காலையில் எழுந்தோடனே தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒருவனாக்கி நான் உதவி செய்யணும்னு தீர்மானம் பண்ணுங்க, ஒருவனுக்காக நான் சத்தியத்தை சொல்லணும்னு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு வியாதியஸ்தனுக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே ஜெபம் பண்ணால் அவன் சுகமாகணும், அதில் உங்களுடைய நாம மகிமைப்படணும், தீர்மானம் பண்ணுங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்க, நடக்கும். அல்லேலூயா. இவையெல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, நம்முடைய மகிமைக்கு ஒன்றும் இல்லை. வார்த்தை அவருடையது, ரட்சிப்பு அவருடையது, சுகம் அவருடையது. ஒருவன் என்னை விசுவாசித்தால், ஒருவன் என்னோடு இருப்பான் என்றால், நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். அல்லேலூயா. இப்போ இதை தான் இப்படி தான் வந்துட்டு இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, அதுக்கு அடுத்த வார்த்தை தான் முக்கியம், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. அப்ப நிறைவேறி செய்யக்கூடிய விஷயங்கள் யாரை மகிமைப்படுத்தணும்? பிதாவை மகிமைப்படுத்தணும். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், எதற்கு? அது பிதா மகிமைப்படும்படிக்கு. 15ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒருமித்த அப்படி ஒரு சேர வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அப்ப என்ன நடக்குது? என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ. பேதுரும் யோவானும் கேட்டாங்க, கொடுத்துட்டார் இல்ல, நடந்துச்சு அற்புதம். தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்க, நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பவுலுடைய கைகள்னால் நிறைய நடந்திருக்கு. பேதுருடைய நிழல் பட்டு நிறைய பேர் சுகமாக்கி இருக்காங்க. செத்து போன ஒருத்தர் பேதுரு உயிரோடு எழுப்பி இருக்கா. எந்த அம்மாவை எழுப்பினாரு? மறந்து போயிடுச்சு பாருங்க. தபித்தாள் உயிரோடு எழுப்பினாங்களா இல்லையா? பேதுரு பக்கத்தில் தான் இருக்காரு. ஐயோ இறந்து போயிட்டாங்களே, அவங்க மேல் வீட்டாரில் கிடைச்சிருக்காங்க. அவர் ஐயோ உயிரோட செத்து போனெல்லாம் என்னால் எழுப்ப முடியாதுன்னு சொன்னார். இல்லை, எழுப்புனா யாருடைய நாம மகிமைப்படும்? குமாரன், பிதா, அவர்கள் மகிமைப்படுவார்கள். கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், செயல்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்காரு. அதை பற்றி தான் அடுத்து பேசிக்கிட்டு வருவார். அல்லேலூயா. எதுவும் நம்முடையது அல்ல, எந்த செயலும் உங்களுடையது அல்ல. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா என்ன வேணாலும் நடக்க ஆரம்பிக்குங்க. உங்கள் பேரை முன்னாடி வச்சிங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடுச்சு, அவ்வளோதான், எதுவுமே நடக்காது. நம்ம பேர் முன்னாடி வரவே கூடாது. யார் தான் முன்னாடி நிற்கணும்? ஆண்டவர். அவர் கர்த்தர், மாறாதவர், அவர் செய்வார். அப்போது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், யார் கேட்பாங்க? எப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவங்க எதை கேட்பாங்க? அந்த கேள்விக்கு நம்ம வரணும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ. அடுத்த வசனம்,
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் 11 அப்போஸ்தலர் இருக்காங்க, இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அந்த காரியம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? நீங்கள் எங்கள் அன்பாக இருப்பீர்கள் என்றால் கற்பனையில் கை கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். இப்போ ஒரு சேர நாம் சேர்ந்து வாசிப்போம் என்றால் இவர்கள் கேட்கக்கூடியது எதுவாக இருக்கும்? சொத்தை கேட்டிருப்பாங்களா? பெரிய வீடை கேட்டிருப்பாங்களா? காரு பங்களான்னு கேட்டிருப்பாங்களா? இல்லை எங்களுக்கு ஒரு சொந்த போட்டு வேணும்னு கேட்டிருப்பாங்களா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல வாசிக்கும் அழகாக சொல்லுவார், எனக்கு லாபமாக இருந்ததெல்லாம் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன். எதெல்லாம் சொல்கிறாரு? என்னுடைய பரம்பரைக்கு எது லாபமாக இருந்தது, லாபமாக இருந்தது எனக்குள்ளே சொல்லுகிறது, அதையும் நான் எடுத்து விட்டேன். பரிசேயன் நான், 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணவன், கமாலின் கீழே படித்தவன். எவ்வளோ முக்கியமானது! ரோம குடியுரிமை பெற்றவர். எல்லாத்தையும் குப்பன் போடுறன்றாரு, எல்லாத்தையும் குப்பன் போடுறன்றாரு. பிலிப்பியர் 4:13 எடுத்து வாசிங்க, என்ன சொல்லுது பாருங்க. போதும், எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா இந்த வசனத்தை? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எந்த எல்லாவற்றையும்? முன்னாடி 2 வசனத்தை வாசிங்க. போதும், எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்ப எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை ஒரு பலப்படுத்துகிறார். அடுத்தது வாசிங்க. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணமடையும், குறைவுபடும் போதிக்கப்பட்டேன். இப்போ சொல்ற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எந்த எல்லாவற்றையும்? எனக்கு தாழ்ந்து இருக்கவும் தெரியும், என்னை பலப்படுத்துகிறார். எனக்கு வாழ்ந்து இருக்கவும் தெரியும், என்னை பலப்படுத்துகிறார். பட்டினியா இருக்கவும் தெரியும், என்னை பலப்படுத்துகிறார். பரிபூர்ணமடை அதுவும் தெரியும், என்னை பலப்படுத்துகிறார். எவ்விடத்திலும் எங்கும் கடவுள் என்னை எங்க வைக்கிறார, எந்த சூழ்நிலையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. அப்போ அந்த வசனத்தை தனியாக எடுத்தோம்னா ஒன்றும் தெரியாது. அப்போ என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், பவுல் எதை கேட்டிருப்பார்? அப்போ பெரிய ஐஸ்வர்யவான், அவங்க அப்பா கப்பல் வியாபாரி, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. அதற்கு முன்பதாக பிரதான ஆசாரிகளுடைய அதிகாரம் பெற்றவர், எல்லாம் நெருக்கமானவர்கள், பிரதான ஆசாரியர்கள் நெருக்கமானவர்கள், மிகப்பெரிய அதிகாரம் பெற்றவர். பவுல் சொன்னா நடக்கும் அங்கே. இப்போ பவுலை பிடிச்சு கொலை பண்றது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை சொல்றார், என்னை ஒருவர் பலப்படுத்துகிறார். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசி பாருங்க. 5 முறை 39 அடி வாங்கியிருக்கார் அவர். ஒரு நாள் முழுவதும் கப்பல்ல இருந்திருக்கார். எத்தனை நாட்கள் பட்டினியா இருந்திருக்கார். பெரிய ஐஸ்வர்யவான். என்னத்தை கேட்டிருப்பார் அவரு? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை கொடுப்பேன். 11 அப்போஸ்தலர் என்ன கேட்டிருப்பாங்க? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன், நான் கொடுப்பது பிதாவை மகிமைப்படுத்தும். அப்ப எதை கேட்டிருப்பாங்க? ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை. லேலூயா. நம்ம வசனத்தை தனியாக எடுத்தோம்னா வித்தியாசமாக பேசுவாங்க. நீ கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் படி நடந்தால் கொடுப்பார். என்ன 33ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்கள், மீதி இருக்கிறது நீ கவலைப்படாத, முடிஞ்சு போயிடுச்சு. கேட்காத, கேட்டு கிடைக்கிறது அல்ல அது, கேட்காம கொடுக்கறதும் அவரு. நீ கேட்க வேண்டியது என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நீதியை கேளு, எப்படி வாழ வேண்டும் என்று கேள். பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார்.
எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்று கேள். பரிசுத்த ஆவியை கற்றுக் கொடுப்பார். தின்றதுக்கும் உடுத்துறதுக்கும் இருக்கிறதுக்கும் அது கேட்காது, அதெல்லாம் கூட வரும், கொசுறு அதெல்லாம்ன்றாரு. லேலுயா. புரியுதுங்களா இந்த வசனம்? நிறைய பேர் மாற்றி பேசுகிறாங்க, வாக்குத்தத்த வசனமாக கொடுக்குறாங்க. இது வாழ்க்கை முறைக்குரிய வார்த்தைகள். அந்த பகுதியோடு விட்டுட்டோம்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் பொருளற்று போய்விடும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். செய்வார். அவருடைய ராஜ்யத்துக்குரியவைகளை கேளுங்கள், கண்டிப்பாக செய்வார். ஒருவன் மனம் திரும்ப வேண்டுமா, அவன் சுகமடைய வேண்டுமா, கேளுங்கள், கதறுங்கள், செய்வார் அவர். உங்களுக்கு இருப்பதை குறித்து மகிழ்ச்சியா இருங்கள். என்னை பலப்படுத்துகிறார், எனக்கு என்ன இருக்கும் அவ்வளவுதான், நான் அதில் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுவதற்கு இங்கே இடமே இல்லையே. அடுத்தவனை பார்த்து ஏங்கி நிற்பதற்கு இடமே இல்லையே. எரிச்சல் அடைவதற்கு இடமே இல்லையே. என்னை ஒருவர் பலப்படுத்துகிறார். இந்த சிந்தை இல்லைன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தையில தான் வாழணும். அல்லேலூயா. நம்ம சபை ஏன் இப்படி இருக்குன்னா, அதான் ஏற்றுக்கொள்கிறவர் ஒரு சிலர் தான். வேற மாதிரி நடத்தணும்னா ஜனம் வந்துடும். இது வாழ்க்கை முறை. நான் இல்லைனாலும் அந்த வாழ்க்கை முறை நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு கால ஊழியம் செஞ்சாரு. எத்தனை ஆயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? லட்சக்கணக்கில் யூதர்கள் இருந்தாங்க. 10 கோத்திரம் அசிரியாவுக்கு சிறைப்பட்டு போயிடுச்சு. 2 கோத்திரம் தான் இருக்குது இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது. பென்யமீன் கோத்திரமும் யூதா கோத்திரமும் தான் இருக்குது. எத்தனை லட்சம் மக்கள் இருந்திருப்பாங்க? எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? கூட இந்த யூதாசை ரட்சிக்கப்படலைங்க. அதுதான் அவருடைய போதனை. எரேமியா சொன்னதில் என்ன தப்பு இருந்துச்சு? மிகப்பெரிய தீர்க்கதரிசி, கண்ணீரின் தீர்க்கதரிசி, அழுது சொன்னார். அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஒருத்தம் கூட ரட்சிக்கப்படல. எல்லாரும் பாபிலோனுக்கு போனார்கள். உண்மையை பேசினால் ஏற்றுக்கொள்கிறவர் வெகு சிலர் தான். நாம் இன்னும் வேதத்தை இன்னும் சரியாக படிக்கலை. நானும் இன்னும் படிக்கலை. படிக்க தான் புரியும் சத்தியம். அப்போ அவர் கேட்பதை கொடுப்பார். எதற்கு கொடுப்பார்? அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக. அதில் அவருடைய நாம மகிமைப்படும். செய்வார். மரித்தோரை உங்களால் உயிரோடு எழுப்ப முடியுமா? முடியும். அதோடைய ராஜ்யத்தின் மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. இதை நாம் செய்வோம் என்றால், இந்த வாழ்க்கை நமக்குள்ளே இருப்போம் என்றால் என்ன வேணாலும் செய்வார். அப்போஸ்தலர் மூலமாக தான் செய்வார் என்றல்ல. இன்னைக்கும் மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள். சப்பானிகள் நடக்கிறார்களா? குருடர்கள் பார்வை அடைகிறார்களா? அடைகிறார்கள். நடக்கிறது. அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே நடக்கிறதான் செய்கிறது. அல்லேலூயா. நான் விரும்புறதெல்லாம் இந்த அற்புதங்கள்லாம் நடக்கணும்னு நான் விரும்புறதில்ல. மிகப்பெரிய அற்புதத்தை நான் விரும்புகிறேன். மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ இடங்கள் போயிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம், சுகமாகி இருக்கிறது. சர்வசாதாரணமாக சுகமாகி இருக்கிறது. ஆகலன்னு சொல்ல ஆண்டவர் மகிமைப்பட்டிருக்கார். தெரியாத இடங்கள், எத்தனையோ கிராமங்களுக்கு போனோம், எத்தனையோ பேர் சுகமடைந்து இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதோடைய கிரெடிட் நமக்குரியதல்ல, அவருக்குரியது. உண்டாக்கினவர் அவர், படைத்தவர் அவர். தொடர்ந்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் அனுப்புவார். எப்பொழுது இருப்பார் அவர்? பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது இருப்பார்? சொல்லுங்க, எப்பொழுது இருப்பார்? வசனத்தை பாருங்க, எல்லாரும் வாசிங்க அந்த வசனத்தை. 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்? போயிட்டு வருவர் அல்ல, உடுக்கட்சா வருவர் அல்ல, டொடுக்கு டொடுக்கு டொடுக்குன்னு போடு வந்துட்டா இருப்பார் இறங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எங்கே இருக்கிறாரு? உங்களோடு கூட இருக்கிறார். எதற்கு இருக்கிறாரு? அதுதான் சத்தியம். வாசிக்க போகிறோம். என்றென்றைக்கும் நான் போகிறேன், ஆனால் என்றென்றைக்கும் அவர் இருக்கார். அவர் இருந்தால் இயேசு நம்மோடு இருக்காரா? இருக்கார். முடிஞ்சு போயிடுச்சு. இதுதான் ரகசியம். பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவையும் பிரிக்க முடியுமா? முடியாது.
நான் போகிறேன், நானே உங்களோடு கூட இருக்கும்படிக்கு வருவேன்றார். அப்போ ஆவியானுடைய செயல்கள் என்ன? தொடர்ந்து அதான் பேசிக்கிட்டு வர்றார் பாருங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவர் காணாமல் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். அப்போ இவர் வருவாரா, பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? ஏசு இருக்காரா, பிதா இருக்காரா ஊழியத்தில்? புரியுதுங்களா? இதை நம்ம மிகப்பெரிய ஆராய்ச்சி கொண்டு போக முடியாது. எனக்குள்ளே ஏசு இருக்காரா? இருக்கார். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா? இருக்கார். அந்நிய பாஷை பேசினா தான் இருக்காரா? அது ஒரு வரம். தீர்க்கதரிசனம் சொன்னால் தான் இருக்காரா? அது ஒரு வரம். வியாக்கியானம் பண்ணினா தான் இருக்காரா? அது ஒரு வரம். கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். அன்பு இருக்கிறதா? அது இருக்கும். அது இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லை. முடிஞ்சிச்சா நான் சொல்கிறது? வரங்கள் செயல்பட்டாலும் செயல்படாவிட்டாலும், கனிகள் செயல்படாவிட்டால் கடவுளோடு நமக்கு உறவு இல்லை. வரங்கள் செயல்படாலும் செயல்படாமல் அதுக்கும் உறவுக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை. கனிகள் செயல்படாவிட்டால், கனி என்பது ஒன்று தான், ஒரு கனி தான். என்னது அது? அன்பு. அந்த அன்புக்குள்ளே தான் எல்லாமே போயிடும். நற்குணம், இச்சை அடக்கம், சமாதானம் எல்லாமே அதுக்குள்ளே போயிடும். அன்பு தான். பவுல் கொஞ்சம் பிரித்து காட்டுறார், வேற ஒன்றும் இல்லை. ஆவின் கனி 9, வரங்களை 9 பிரித்து காட்டுறாரு. பட் ஆவின் கனி என்பது என்ன? ஒன்று தான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல எப்பொழுது அது நடக்கும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தை கடவுளத்தில் அன்பு கூர்ந்தால் நடக்கும். அது அங்கே அன்பு கூறாமல் உன்னிடத்தில் அன்பு கூறுவது, பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பது கனவாய் முடிந்துவிடும். கடவுளத்தில் அன்பு கூறுவாய் என்றால் அவருடைய நாம மகிமைப்படும்படிக்கு நம்முடைய சிந்தனையும் செயல்களும் இருக்கும். நம்முடைய பேரை பெருமைப்படுத்த மாட்டோம், நம்மை உயர்த்தி காட்ட மாட்டோம், நம்முடைய காலரை நாம் தூக்கி விட மாட்டோம். யோவான் சாணன் சொன்னது போல சொல்லிட்டு போவோம், பாதரட்சை அவருக்கு கூட நான் தகுதி கிடையாது, நான் அவருக்கு அடிமை என்று சொல்வதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. இதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. இதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நான் போன பிறகு அவர் வருவார். அவர் உங்களை எப்படி நடத்துவார்? எல்லா சத்தியத்திலும் நடத்துகிறவர். அவர் யார்? சத்திய ஆவியானவர். அவருக்கு பேர் என்ன? சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவருக்கு காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவளை பெற்றுக்கொள்ளாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள். நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? அறிந்திருக்கிறோமா இல்லையா என்பதை ஜஸ்ட் உங்கள் கண்ணை மூடி கடந்த வாரம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ப்ராக்டிக்கலாக நம்மை அனலைஸ் பண்ணுறது, நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடியது, சர்ச் பண்ணுறது. அப்படி கண்ணை மூடி நேற்றுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பாருங்கள். என்னெல்லாம் பேசுனீங்கோ, எப்படியெல்லாம் முகத்தை திருப்பிக்கின்னு போனீங்கோ, எப்படியெல்லாம் அவரை காயப்படுத்தியிருக்கீங்கன்னு பாருங்கள். அப்போ நம்ம யாருக்கு செவி சாய்க்கிறோம்? யாரோ ஒருத்தனுக்கு செவி சாய்ச்சிட்டு போயிடுறோம். சம்பந்தமே இல்லாதவனுக்கு ஒருத்தனுக்கு செவி சாய்ச்சிட்டு போயிடுறோம். சத்திய ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நாம் அந்த விஷயத்துக்கு அப்புறம் போவோம். 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 8, 9 வசனம், 8லேருந்து 11 வசனங்களை வாசிங்க. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் எங்கேருந்து கண்டித்து உணர்த்துவார்? எங்கே வந்து இருப்பார்? இப்போ அவர் எங்கே இருப்பார்? இப்போ ஆவியானவர் எங்கே இருக்கார்? சத்தமாக சொல்லுங்கள், எங்கே இருக்கார்? அப்போ என்னத்தெல்லாம் கண்டித்து உணர்த்துவார் அவர்? பாவத்தை, நீதி, நியாய தீர்ப்பு. இது மூணும் நமக்குள்ளே செயல்படுதா? நீதி வாசமாக இருந்தால் பாவம் வெளியே போயிடணும். பாவம் உள்ளே இருந்தால் ஒரு உணர்வு வரும், செய்யாது அப்படின்ட்டு. சிலருக்கெல்லாம் பாவம் வெளியே போயிட்ட மாதிரி தெரியும், ஆனால் அந்த பாவத்தை குறித்த உணர்வு என்ன பண்ண உள்ளவே ஒட்டிக்கிட்டு இருக்கும், குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும்.
என்னைக்காவது வெளியே வந்துச்சுன்னா அது கொலாப்ஸ் பண்ணிடும், எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணிடும், கெடுத்துரும் எல்லாத்தையும். அப்படி கெடுக்கக்கூடியது சில உதாரணங்கள்லாம் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் உங்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிற சில குணங்கள்லாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. போன வாரம்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்கல்ல. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பதும், அடுத்த 166 மணி நேரம் சுய இதில் வாழ்வதும் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த போதனைகள்லாம். சிலர்லாம் வார்த்தைகள் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அடுத்தவங்க பேசுகிறத கூட கரெக்டாக கேட்குறதே கிடையாது. அது கூட டைம் இருக்காது, தப்புன்னு பேசுவாங்க தெரியுமா. இருக்கிறதே மோசமான குணம் அது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீலகண்டன் புரிஞ்சிச்சா என்ன சொன்னேன் நான்? அடுத்தவங்க பேசுறத முழுசா கேட்காம இடையிலே நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா? எப்படி வரும் அந்த வார்த்தைகள்? பேசுறது கூட எப்படி வரும்? எப்படி வரும் சொல்லுங்க விக்கி, எப்படி வரும் அந்த வார்த்தை? விகாரமா எப்படி என்ன வார்த்தை வரேன்னே தெரியாது அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள. பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்க தானே செய்யுது. இதையெல்லாம் யாருக்கு? ஆவியானவருக்கு விரோதமான செயல்கள் பல இடங்கள்ல நடக்குதுல்ல. நம்ம போகிற இடங்கள்ல சரி, சில கடைகளுக்கு போனால் கூட நம்ம சொல்றதை கேட்க மாட்டோம், அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அது அவங்க பழக்கமாக இருக்கும் பாருங்க. இதெல்லாம் சிலருக்கு விசேஷ கிஃப்ட், மனைவிமார்களுக்கு, பெண்களுக்கு. உங்களை சொல்ல, நீங்கள் எல்லாம் நல்லவர்கள். சில பெண்களுக்கு பாருங்க விசேஷ கிஃப்ட். எதையுமே சோதிக்கவும் மாட்டாங்க, முழுமையாக கேட்கவும் மாட்டாங்க. தப்புன்னு வாயை திறக்கிறது, அடுத்தவனை ஏற்றி விட்டுற வேண்டியது, முடிஞ்சு போயிடுச்சு. அது இருந்து எங்கே போய் நிற்கனே தெரியாது. இப்படி நடைமுறையில் பேசலாம், நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் யாரை வச்சுட்டு பேசுகிறோம் சொல்லுங்கள்? யாரை வச்சுட்டு பேசுகிறோம்? ஆவியானவரை வச்சுட்டு பேசுகிறோம். அவருக்கு சில நேரங்கள் என்ன கேட்காது? காது கேட்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். யாருக்கு காது கேட்காது? ஆவியானவருக்கு சில நேரம் காது கேட்காது. ஏசு கிறிஸ்து சில நேரம் ஓமி ஆகிடுவார். ஏசு கிறிஸ்து சில நேரம் காதை கேட்காது. அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறோம். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்கிறாரு? சத்தியாவியானவர் வருவதற்கு நோக்கமே உங்கள் வாழ்க்கை சீராக இருக்கணும், உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கணும், நலமானதை நீங்கள் பேசணும். பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்லுவார்ல, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து. கெட்ட வார்த்தைன்னா நம்ம கூவார் வார்த்தையை பற்றி பேசலை, அது பயங்கர நாத்தடிக்கும், அந்த வார்த்தை அல்ல. அடுத்தவனை மட்டம் தட்டி பேசுகிற எல்லா வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகள் தான். பக்கத்தைகளை பார்த்து உனக்கு ஒன்றும் தெரியாது, அதை விட கெட்ட வார்த்தை வேறு எதுவும் கிடையாது. நாம் நினச்சிக்கிறோம் கெட்ட வார்த்தைன்னா வேற என்னமோ, அதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்லை. அடுத்தவர்களை தரக்குறைவை பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளும், அடுத்தவர்களை புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகள் தான். ஒரு உணர்வை மதிக்காமல் பேசக்கூடியது கெட்ட வார்த்தை தான். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறோம்ல. இதில் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, ஆவியானவரோடு சந்தோஷம் பொங்கு. அவர் பார்த்து என்ன பண்ணுவார்? அவர் பொறுமையாக இருக்கார். கொஞ்சம் மனம் திரும்பட்டும், இன்னும் கொஞ்சம் நாட்கள் கொடுப்போம், கொஞ்சம் மனம் திரும்பட்டும், இன்னும் கொஞ்சம். அந்த எஜமான் சொல்கிறார்ல, இப்போ வெட்டாத, வெட்டுன உடனே அவன் தோட்டக்காரன் சொல்லலாம், இல்லை எஜமானே, நான் கொஞ்சம் கொத்தி என்ன பண்ணுறேன், கொஞ்சம் எருவு போடுறேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சறேன், அதுக்கு ஏதாவது பண்ணுறேன், கொஞ்சம் வளரட்டும். அல்லேலூயா. போதனைகள் எவ்வளோ அற்புதமான போதனைகள், ஆண்டவருடைய போதனைகள் தெரியுமா? நீங்கள் என்னை விட்டிங்கன்னா 8 மணி நேரமும் பேச முடியும். அவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கார் வாழ்க்கை முறைக்கு நாம் மாறுவதற்கு. அப்போ ஆவியானவர் பாவத்தை குறித்து உணர்த்துகிறார், கீழ்ப்படியணும். நியாயத்தீர்ப்பை பற்றி பேசுகிறார், கீழ்ப்படியணும். நீதியை பற்றி பேசுகிறார், கீழ்ப்படியணும்.
நாம் எல்லாரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அந்த நாள் இருக்கிறது. யாருமே தப்பிச்சு போக முடியாது. அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் கிடைக்கும், மாறவே மாறாது. அப்போ அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். எத்தனை வாக்குத்தத்த வசனம்லாம் எழுதி போட்டிருக்கீங்க, இதெல்லாம் வாக்குத்தத்த வசனம். நான் சொல்றதெல்லாம் யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாக்குத்தத்த வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதெல்லாம் வாக்குத்தத்த வசனம். அதெல்லாம் நமக்கு பிடிக்காது பாருங்க, அந்த வாக்குத்தத்த வசனம் எல்லாம். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுக, எதற்காக வருகிறார்? நான் போகிறேன், அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை சரியான பாதையில் நடத்துவார், சத்தியத்தில் நடத்துவார். நீதியை நீங்கள் செய்வீர்கள், பாவத்திற்கு விலகி இருப்பீர்கள், நியாய தீர்ப்பை குறித்து பேசுவீர்கள், உங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள். இதுதான் அவரை அறிவது. இப்போ இந்த காரியம் நடக்கும் என்றால் குமாரனில் பிதா மகிமைப்படுவார், உங்கள் மூலமாக பிதா மகிமைப்படுவார். இதுதான் நற்செயல்கள், இதுதான் கிறிஸ்துவின் செயல்கள். இதற்கு தான் 11 அப்போஸ்தலர்கள் இவ்வளோ போதனைகளை பேசுகிறார். சாதாரணமான போதனைகள் அல்ல, மிக எச்சரிப்பான போதனைகளை பேசி கொண்டு வருகிறார். அதனால தான் நாம் இங்கே கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து போகணுன்ட்டு நாம் விரும்புகிறோம் இந்த வார்த்தைகள்லாம். எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்களை குறித்து சிந்தியுங்கள், உங்கள் செயல்களை குறித்து எண்ணி பாருங்கள். எப்படிப்பட்ட செயல்கள் நம்முடைய செயல்களாக இருக்கிறது என்பதை. நாம் ஆவியானோரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோமா? ஆவியானோடு இணைக்கப்பட்டு இருப்போம் என்றால் அவருடைய மிக முக்கியமான குணம் அன்பில் என்னிலிருந்து வெளிப்பட வேண்டுமே. அன்பு எல்லாரையும் அரவணைக்குமே, அன்பு எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணும், விட்டு கொடுக்குமே. அங்கே கோபத்திற்கும் துரோகத்திற்கும் இடமே இல்லையே அங்கே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எது வரைக்கும் நாம் வந்திருக்கிறோம்? நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், 20ஆம் வசனம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதே அந்நாளில் அறிவீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிவீர்கள். வித்தியாசமாக சொல்கிறார்ல, நான் என் பிதாவில் இருக்கிறேன், அப்புறம் நீங்கள் என்னில் இருக்கிறீர்கள், நான் உங்களில் இருக்கிறேன். என்ன ஒரு அருமையான உறவு பாருங்க. அவர் தனியே விடல, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் அப்படின்னா என்ன? நீங்கள் தனியாக இருக்க போகிறதில்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்க போகிறார், நானும் உங்களோடு கூட இருப்பேன். நான் இருந்தால் பிதா என் கூட இருக்கிறாரு. புரிந்து கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத வார்த்தைகள். இவ்வளோ பெரிய உறவை கொடுத்ததுனால தான் இந்த உறவுக்காக தங்கள் ஜீவனை அவர்கள் ஒரு பெருசாக எண்ணலை. எங்கள் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, அவருக்காக நாங்கள் மரிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஸ்தேவான் அதுதானே பண்ணார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் வாசிக்கும் பொழுது கல்லெறிந்தார்கள். கல்லெறியும் பொழுது ஸ்தேவான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, இவள் அறியாமல் செய்கிறார்கள், இந்த பாவத்தை அவர்கள் மேல் கல்லெறிது சாதாரணமான மரணமா? அது அணுவணுவா சித்திரவதைப்பட்டு சாகக்கூடிய மரணம் தெரியுமா? அது எந்த அளவுக்கு அந்த மரணத்தை ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? இந்த உறவு. கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், பிதா என்னோடு இருக்கார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கார். நான் கண்ணை மூடும் பொழுது அவரோடு கூட இருக்க போகிறேன், நிரந்தரமாய் அவரோடு கூட இருக்க போகிறேன். இந்த ஸ்லாக்கியத்திற்காக தான் அநேகர் ஜீவனை கொடுத்தார்கள், அநேகர் உயிரை கொடுத்தார்கள். எங்கெல்லாம் கிறிஸ்துவ ஸ்கூல் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு கல்லறை இருக்கும், மிஷினருடைய கல்லறை இருக்கும், மரித்தார்கள். எங்கெல்லாம் ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு மிஷினருடைய கல்லறை இருக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, எங்கிருந்தோ வந்திருக்கிறாங்க. ஏன் வந்தார்கள்? அந்த உறவு, கிறிஸ்துவோடு உள்ள உறவு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார்ல, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார், அது யாராவது இருக்கட்டும், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார் என்ன செய்யணும்? அவன் தன்னை தான் வெறுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை தான் வெறுத்துன்னா கல்யாணம் பண்ணிட்டோம், புருஷனை விட்டு வெளியே வந்துடலாமா?
மனைவி விட்டு வெளியே வந்துடலாமா? சரி, தன்னை தான் வெறுத்து அப்படி சொல்லி அப்படி வெளியே வரணும்னா குடும்ப உறவை அவர் ஏற்படுத்தியிருக்க மாட்டார். குடும்ப உறவை ஏற்படுத்தினவர் தான் சொல்லுகிறார், தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வராவிட்டால். ரொம்ப விவரமாக அதை பேசியிருக்கேன். தன்னை தான் வெறுத்து. சுயநலம் இல்லாமல் வாழ முடியாது. யாராவது சுயநலம் இல்லாமல் வாழ முடியுமா? வாழவே முடியாது. வண்டியில் போகிறோம், சுயநலம் இல்லாமல் வண்டி ஓட்டுறோம். நான் முன்னாடி போயிடணும்னு நினைக்கிறோம், அவனை முந்திக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறோம். எல்லாமே சுயநலம் தானே. ஒன்றும் இல்லை, கிராஸ் பண்ணும்பொழுது சுயநலமாக இல்லாமையே இருக்கிறோம். ஒருத்தனை போக விட்டு சரி பொறுமையாக கிராஸ் பண்ணலான்னு இருக்கோம். அவன் வந்துட்டு இருக்கும் போது நில்லு, என்னமோ டிராஃபிக் போலீஸ் மாதிரி காமிச்சிட்டே போயின்னு இருப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும். பெருசாக பேசணும்னு நிறைய இருக்கும். ஐயோ அதெல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஆகிடும். தன்னை தான் வெறுத்து அப்படின்னா, என் சரீரம் அல்ல கடவுளுடைய சரீரம், என் ஜீவன் இல்லை கடவுளுடைய ஜீவன். நான் வாழ்வது எனக்காக வாழ்வதில் கடவுளுக்காக வாழணும். கடவுளுடைய சிந்தை, கடவுளுடைய வார்த்தை, அதை கீழ்ப்படிஞ்சு வாழணும். அதன் அடிப்படையில் என் குடும்பம் இருக்கணும், அதன் அடிப்படையில் என் வாழ்க்கை இருக்கணும். இதற்காக நான் என்ன பாடுகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், என்ன உபத்திரம் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற வாழ்க்கை முறை தான் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அப்போ சீஷனாக இருக்கணும்னா ஆவியானுடைய உதவியோடு அப்படி சித்தத்தை செய்து நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுக்கல் வாங்கல் பாவம் தானே. கொடுக்குறோமா? நாம் எதாவது காரியம் ஆகணுன்னா எதாவது கொண்டு போய் கொடுத்துட்றோம் இல்லை? கொடுக்கறதும் பாவம், வாங்கிறதும் பாவம். அங்கே நீதி இருக்கா? அநீதி தான் இருக்குது. சுயநலத்துக்கு வந்துட்டோமா? அப்போ ஒவ்வொரு விஷயமும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நம்மை அறியாமலே நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மை அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒருபொழுதும் தரகராய் மாறக்கூடாது. அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளையாய் மாத்திரம் இருக்க வேண்டும், அவருடைய சீஷனாய் மாத்திரம் இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. வாசிங்க, திரும்ப வாசிங்க. அநேகமாக இதெல்லாம் யூடியூப்பில் வந்துடும். நான் பேசுகிறத திரும்ப திரும்ப நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க. கர்த்தர் நல்லவர். எந்த அளவுக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான். ஒரு நாள் வரும், மணவாட்டியே அப்படின்னு அழைக்கிற சத்தம் நமக்கு கேட்கும். நாம் எல்லாரும் மணவாட்டி, அவர் மணவாளன். அந்த சத்தத்தை நாம் கேட்கணும். அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த நாள் மிக அற்புதமான ஒரு நாள், ஆச்சரியமான ஒரு நாள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லலாமே. வார்த்தைக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நன்றி ஆண்டவர். பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவர், வெறுமையாய் திரும்புவதில்லை. ஓ, அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். வெட்டி எடுக்க வேண்டிய காரியங்களை வெட்டி எடுக்கட்டும். உதறி தள்ள வேண்டியவங்களை உதறி தள்ளணும். அப்பா, உமக்கு மகிமையாக எங்களுடைய பேச்சும் எங்களுடைய சிந்தனை உமக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாங்கள் பேசுகிறது பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவர். ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி, போதனைகளுக்காக நன்றி. சபையார் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த போதனை நிலைத்திருப்பார்களாக, இந்த வார்த்தையில் நிலைத்திருப்பார்களாக, பரிசுத்த ஆவியான உறவோடு நிலைத்திருப்பார்களாக. தனிப்பட்ட விதத்திலே மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கட்டும். தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் தங்களை மாதிரியாக காண்பிக்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பமே ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா காணிக்கை தசமாகலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வர தடைப்பட்ட ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, நடத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென் ஆமென். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர்.